ஆண்டவர் மகா வறட்சியான காலத்திலும் நம்மை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுவார். என் தேவன் அப்படியே உங்களுக்கு செய்வாராக. Praise the Lord. Hallelujah. காலையில் எழும்பிட்டீங்களா? நான் சொல்லுவேன் இல்லையா, சங்கீதம் 5:3 படி நம்ம காலையிலே நம்மளை ஆயத்தமாக்கி தேவனுடைய சமூகத்தில் இருக்கணும். இன்றைக்கி நிறைய வயசானவங்க தூக்க மாத்திரை எடுக்க வேண்டியிருக்குது. தூக்க மாத்திரை எடுக்கிறாங்க, இல்லை வியாதி நிமித்தம் நிறைய மருந்து எடுக்கிறாங்க. என்னால் எழும்ப முடியலேன்னு சொல்லி கவலைப்படுறீங்க. ஆனால் கர்த்தர் உங்களையும் எழுப்பி ஜெபம் பண்ண வைப்பார். சரியா? ஒருவேளை நீங்கள் விடிய காலையில் எழுத முடியாட்டா கூட மிட்நைட் 2 மணிக்கெலாம் எழுப்பி ஜெபிக்க வைப்பார். இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறது பிஸ்னஸ் பீப்புள். நீதிமொழி 31 புத்தியுள்ள ஸ்திரீ ஒரு வியாபார கப்பலை போல இருக்கிறாள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நிறைய வியாபாரிகள் பெரும் நஷ்டத்தில் இருக்கிறாங்க இல்லையா? விசேஷமாக மளிகை கடை வைக்கிற அநேகர் பெரு நஷ்டத்தில் இருக்காங்க. ஏன்னா பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட், பெரிய பெரிய மால்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதில் இந்த சின்ன சின்ன கடைகளுக்கு ஒரு இது இல்லாமல் போயிட்டு, அது பாத்திர கடையாக இருக்கலாம், இல்லை மளிகை கடையாக இருக்கலாம், இல்லை ஸ்வீட்ஸ் கடைகளாக இருக்கலாம். நிறைய சின்ன சின்ன கடைகள் படைப்பு இல்லாமல் கஷ்டப்படுங்க. ஆனால் கலங்காதீங்க. 2 சாமுவேல் 5:10 படி கர்த்தர் தாவீதோடு இருந்தார், அவன் வர வர விருத்தி அடைந்தான். ஸோ நீங்களும் விருத்தி அடைவீங்க. எப்போ விருத்தி அடைவீங்க? சங்கீதம் 1:1-3 படி இரவும் பகலும் அப்படி வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸோ இரவும் பகலும் அவருடைய வேதத்தை அதிகமாக தியானம் பண்ணுங்க, அதோடு ஜெபம் பண்ணுங்க. எல்லாத்தோட முக்கியம், ஏசப்பா இந்த கடை என்னோடது இல்லை, அது உம்முடையன்னு சொல்லி அறிக்கை பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். புரியுதா? நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எக்கானமி நம்ம நாட்டில் குறைஞ்சிட்டே வருது. நம்ம நாட்டில் உள்ள எல்லா நாடுகளும், நான் சொன்னேன் ஐரோப்பா, சைனா, ஈவன் அமெரிக்கா பட்டினி கிடக்குன்னு சொன்னேன். ஆனால் நேற்றைய செய்தி பார்த்தீங்கன்னா, சைனாவில் கிட்டத்தட்ட 8 மாதம் மேலே மழை இல்லை. அங்கே ரிவர்ஸ் எல்லாம் எம்டி ஆச்சு. கரண்ட்டு கூட ரேஷன்ஸு கொடுக்குறாங்களாம். ஐரோப்பா சுத்தம். நிறைய இடத்துல வறட்சி. அமெரிக்காவில் பல இடங்களில் ஸ்னோ ஸ்டார்ம் வருது, ஃபயர் வருது. இது பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போகிறோம். எக்கானமி பயங்கரமாக குறையுது. எப்படி நானும் பரவாயில்ல பிள்ளைகளா, முதலாவது அக்னாலேஜ் பண்ணுங்கள் இயேசுவை. இந்த கடை உம்முடையது, நீங்கள் தான் இதுக்கு ஓனர் அப்படின்னு அக்னாலேஜ் பண்ணுங்கள். ரெண்டாவதாக யாக்கோபு செய்கிற மாதிரி ஆதியாகமம் 28 கடைசியில், கர்த்தாவே நீர் என்னிடத்தில் கொடுக்கும் எல்லாவற்றிலும் முதற் பங்கு மக்தாரு. அதாவது தசமபாவத்தை மக்தாரேன். தசமபாவம் சந்தோஷமாக தரணும், அதுக்கு மேலேயும் ஆண்டுக்கு தரணும். சரியா? அப்படி தரும்போது கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசைப்பார், உங்களுக்கு குறைய இருக்காது. 3வது பார்த்தீங்கன்னா, அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும். எரேமியா 17:8 மழை தாழ்ச்சியான காலத்திலும் அவன் செழிப்பான்னு சொல்கிறார். கடைசியாக ஏசாயா 58 பாருங்கள் 7-11 ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் நம்ம உதவி செய்யும் போது ஆண்டவர் மகா வறட்சியான காலத்திலும் நம்மை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுவார். என் தேவன் அப்படியே உங்களுக்கு செய்வாராக. உங்கள் கடன்களை எல்லாம் அடைத்து போடுவாராக. ஒரு குறிப்பிட்ட ஒரு மனுஷன்ட வந்தார். அர்ச்சனா பிரதர், எனக்கு 60 லட்சம் ரூபா கடன். ஒரு காலத்தில் நான் ஒரு வருஷத்துக்கு 1 கோடி இல்லாமல் சம்பாதிச்சேன். இப்போது 60 லட்சம் கடனாளியாக இருக்கேன்னார். அப்போ நான் அவட கேட்டேன், நீங்கள் எப்போவுமே கடையில் உட்காந்துருப்பீங்களான்னு கேட்டேன். ஆமாம் உட்காந்துருப்பேன் பிரதர். வர வர பார்த்தீங்கன்னா கடை நல்லா ஓடும்போது அதை எனக்கு ரொம்ப வேண்டிய நண்பர் கையில் கொடுத்துட்டேன். ஆனால் எனக்கு தெரியாது
அவர் மெதுவங்களை திருடுறாருன்னு தெரியாது. ஒரு நாள் என் மனைவி சொல்லிச்சு, அவரை வேலையிட்ட அனுப்புங்கன்னு. நான் சொன்னேன், நல்லா தானே கவனிக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். ஆனால் முடியல. திடீர்னு அவன் எனக்கு இருக்கவே கடைய ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி என் கடைக்கு யாருமே வரதில்லை. நான் என்ன செய்வேன்? ஒரு நாளைக்கு 100 வியாபாரம் நடக்கலை. பெரிய கடை, அதில் இருக்கிறதெல்லாம் எம்டியாது. அவன் கடை வளர்ச்சி அடையுது. நான் என்ன செய்யட்டும்? நம்பிக்கை. நம்ம சீக்கிரமாக ஏமாந்துடுறோம். இப்படி ஏமாறக்கூடாது. மேக்சிமம் யாராவது கேட்டால் ஒரு 500 1000, அதுக்கு மேலே லட்சமாக கொடுத்து நம்ம ஏமாறக்கூடாது. இன்றைக்கி ஊழியக்காரங்க பேர் சொல்லி பல லட்சங்களை ஏமாத்துகிற சிலர் இருக்காங்க. திருடங்க இருக்காங்க. யூதாஸ் மாதிரி. சமீபத்தில் நான் சென்னைக்கு போகிற அம்மா அழுதாங்க. ஒரு பெரிய ஊழியத்தில் நான் வேலை செய்கிறேன்னு சொல்லி 15 லட்சம் கொள்ளடிச்சிட்டாங்களாம். இப்படி நீங்களும் ஏமாறக்கூடாது. நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஸ்தாபனத்துக்கு ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கணும். அதே மாதிரி நம்ம வியாபாரத்தில் ஏமாறக்கூடாது. எப்போதும் நல்ல சரக்காக வைக்கணும். சுமுத்திரையான திராசு கர்த்தருக்கு பிரியம். அதே மாதிரி நம்ம கடன் கொடுக்கும்போது ஜாக்கிரதையாக கொடுக்கணும். கடன் வாங்கிட்டே இருக்கக்கூடாது. அவருக்கு நிறைய அட்வைஸ் நான் பண்ணேன். அதே மாதிரி பீடி சிகரெட் உங்கள் கடையில் வைக்காதீங்கன்னு சொன்னேன். வைக்காதீங்க, வெத்தலை பார்க்க கூட வைக்காதீங்கன்னு, பார்க்க வைக்காதீங்கன்னு. அவர் கஷ்டம்னார். இல்லை வைக்காதீங்க, உங்களுக்கு எதிராளி வச்சால் நீங்கள் வைக்காதீங்க சொல்லி அவர் கையில் ஒரு 500 ப்ளஸ் பண்ணி கொடுத்தேன். 5 மாதத்தில் மனுஷன் 60 லட்சம் கடனை அடைச்சார். கர்த்தரை விட நல்லவர் பாருங்கள். இன்றைக்கு அதே மிரக்கலை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்கம் கொடுக்கும்போது ஊதாரித்தனமாக செலவு பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். பணம் இல்லாமல் இருக்கும்போது நம்ம எப்படி ஒழுக்கமாக நடக்கணுமோ, பணம் வரும்போதும் ஒழுக்கமாக நடக்கணும். பணம் வந்தோடனே ஃப்ரெண்ட்ஸ்னு ஓடக்கூடாது, தப்பு. அதே போல் எப்போதுமே உங்களுடைய கடையை சுற்றி ஜெபனை தெளிச்சிருங்க. இயேசு ரத்தம் செய்யும். அப்போ உங்களுக்கு ரோமா வைக்கப்படுற பிலிசுனி ஆவியல், செய்வன் ஆவியல், ஏவல் ஆவியல் உங்கள் கடையை ஒன்று செய்யாது, உங்கள் வியாபாரத்தை ஒன்று செய்யாது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசையப்பாராக. அன்பின் தேவனை மனம் இறங்கும். சிறு தொழில் மறுக்கொண்டு பெரிய வியாபாரம் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. வீழ்ச்சி அடைந்த வியாபாரங்களை உயர்த்தும் மேச சுவாமி. மற்றவரை நம்பி ஏமாந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் மீண்டும் தழைக்கும்படி செய். மீண்டும் தழைக்கட்டும், மீண்டும் தழைக்கட்டும். உம்மால் சகலமும் கூடும். அப்பா இனி நம்பிக்கையே இல்லை என்று மூடுகிற அளவுக்கு வந்திருக்கிற எல்லா பிஸ்னஸையும் ஆசீர்வதியும். அதற்குரிய ஓனஸையும் நீர் ஆசீர்வதியும். ஏதாவது ஒரு வகையில் நீர்களை நடத்தி மகிமையால் கொண்டு வார். இல்லைன்றால் புது காரியங்களை வெளிப்படுத்தும். புதிய வே ஆஃப் இம்ப்ரூவிங் தர் ஷாப் என்பதை நிரூபித்தாலும் அவருடைய ஆசீர்வதி. அவருடைய பிள்ளைகள் உதாரித்தனம் செலவு பண்ணாமல் நமக்கு பயந்து நடக்க செய்யும். அவர் ஒவ்வொரு காசும் உம்மிடத்தில் வருது, அதை ஜாக்கிரதையாக செலவு பண்ண செய்யும். ஆசீர்வதியும். இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவருடைய பிஸ்னஸை ஆசீர்வதியும். அதை கைவிடாதரும் பெரிய காட்சி. எபினேசர் கர்த்தருடைய மளிகை கடை இன்னும் அதிகமாய் பெருக செய்வார். நிச்சயமாய் செய்வார். அவர் சொன்னதை அப்படியே செய்வார். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.